மக்களே, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. இங்கே வருங்க, முனியம்மா குடும்பத்து மக்கள் ஊரை என்ன பண்ணுறாங்க? சோளக்கருது திங்கிறது என்ன, பனங்கிழங்கு அவிச்சு திங்கிறது என்ன, தளிக்கம்மா பூரா விறகடுப்பில் அவிச்சு வச்சு தின்றுக்கிட்டு இருக்காங்க. தாயே, பார்க்குற மக்களை சாப்பிட தின்ன சொல்லு. இது பனங்கிழங்கு தின்னுங்க தண்டு நீ வந்து இப்போ தான் காட்டுறேன். நான் உரிச்சு சொல்லணும். உரிச்சு கொடுக்க போகிறேன், உரிச்சு ஊட்டி விட போகிறேன். நம்புங்க மக்களே, உரிச்சு ஆத்தா ஊட்டி விட முடிச்சா கிழங்கு உரிச்சுக்கிட்டு நீ கூப்பிடுறேன். எல்லாரும் கிழங்கு தின்னுங்க தேத்தா கிழங்கு கிழங்கு கொடுக்குற ஆத்தாவுக்கு லைட் எங்கள் அம்மா என்னோட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் பார்த்தேன் பார்த்துக்கிட்டு இது மினி மக்களை கேட்டேன்னு சொல்லுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சதில்லை. சரி, ஃபோன் நம்பர் அவனைய ஃபோன் பேசணுட்டேன். பனங்கிழங்குன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமுங்க. அதே வாங்கிட்டு வந்து அவிச்சு திங்கிறோம். பார்த்துக்கோங்க பனங்கிழங்கு எப்படி எங்கிட்ட சீமாப்பா சோளக்கருது காட்டுக்கப்பா. சீமாப்பா சோளக்கருது அவிச்சதை ஒரு பல்லா பிடிங்கி மகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் ஒரு சோளக்கருது சுடுமா, எனக்கு சுட்டாத்தான் பிடிக்கும். உங்களுக்குலாம் அவிச்சக்கிறது பிடிக்குமா, சுட்டக்கிறது பிடிக்குமா, பனங்கிழங்கு பிடிக்குமா, இல்லைண்டா இந்த நெட கடலை பிடிக்குமா, கடலை அப்புறம் திண்டு தேத்துட்டான், இல்லைண்டா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பிடிக்குமான்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவிய? சேவு, மிக்சர் எல்லாம் காலி. விருந்தாடி வந்தவங்களுக்கு எடுத்து கொடுத்தோமா, அவங்க கொஞ்சம் தின்னுட்டு மிச்சம் இருந்துச்சு, எல்லாத்தையும் கழுவி விட்டாச்சுமாப்பா. எனக்கு இது பிடிக்காது. நான் இது பண்ணுறேன், சுட்டு பண்ணுறேன்ப்பா. சுட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். நண்டு கொடுங்க, நண்டு தர ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாக இருக்க பூச்சக்குட்டி. உன்னையெல்லாம் அதிகம் கட்டினா கமெண்ட் பாக்ஸ் தான் பண்ணிடுவேன். எப்படி பற்றியெல்லாம் எங்கள் குடும்பத்தை உலகமே வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்துகிற நாங்கள் மட்டும் வீதியில் உக்காந்துருவோம். அப்படி நல்ல காத்தோட்டமாக கலன்னு சோறாக்க குழம்பு வைக்க அப்படியே இந்தா தள்ளிக்கலாட்டி காட்டணும் மக்களுக்கு, அப்போத்தான் தெரியும். இந்த இருக்கு பாருங்க ரோடு, இது வந்து சிமெண்ட் ரோடு. இந்த சிமெண்ட் ரோட்டில் அப்படியே பாயை விரித்து அப்படியே இதில் சோறாக்கி அப்படியே உட்காந்துருவேன் சாப்பிடையில் மட்டும் எடுக்க விட்றாரு லட்சுமாப்பா. எல்லாத்தையும் எடுத்து போடுறேன், இன்றைக்கி எடுத்து போடுறேன். இன்னைக்கு சீமாப்பா இன்னைக்கு சாப்பிட்றதையும் போடுறோம் வரிசையில் உட்காந்து. சாப்பிட்றத போடாதப்பா பேசாண்டு அப்படின்ட்டு 10 மணி 11 மணிக்கு கூட இப்படி உட்காந்துருவோம் பார்த்துங்க. இப்போ பாருங்க வெட்ட வெளியே உட்காந்துட்டேன். ஆத்தா இங்கே பேசு. என்ன நண்டு? மொட்டை மாடி. ஏன் கீழ் மாடியில் சாப்பிட்டா என்ன ஆகுது? மொட்டை மாடி போயிட்டா கீழே. இங்கேதான் சுமாராக இருக்கா. இங்கிட்டு காத்தடிக்குது பத்தாத ரெண்டுக்கு சுமாராக இருக்கான். மண்ணா பாயை உரிச்சிருவான். இந்த சிமுண்டுடி மண்ணில் பாயை உரிச்சிருவான். ஏமா எனக்கு சுட்டக்கிறது என்னாச்சு பாருமா, சுட்டு டக்குன்னு விடுமா, வாய் தொண பொட்டு பொட்டுன்னு சடச்சடன்னே சொல்லல. ஏமா அப்படி இட்லியை வச்சிருவா. அப்போ பிள்ளைகளுக்கு பூரா 4 இட்லி வாங்கி கொடுக்குச்சிம்மாப்பா. நம்மளுக்கு பூரா சோறு இருக்கு. அதை தோசை ஊற்றுங்க, தோசை எடுத்துடா. அதுலேயே சாம்பார் சட்னிலாம் வந்துடும். 3 இட்லி 20 ரூபா போனால் போகுது. சாம்பார் சட்னி அம்பிட்டு வந்துடும். அப்படியே அதுகளுக்கு இன்னும் 2 தோசையை கூட சுட்டு கொடுத்து வேலையை முடிச்சிடலாம். என்ன ஆளுக்கு ஒரு மானசாவுக்கு 1 இட்லி 2 இட்லி பூச்சாவுக்கு சருமாவுக்கு தோசை ஊற்றா வேலை முடிச்சு. நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு இருக்குது, அந்த சோறை போட்டு சாப்பிடுங்க. 2 நீங்கள் தயிரை ஊற்றி சாப்பிடுங்க. நீன்மா சாப்பிடணும். ஐயோ பனங்களுக்கு சோறு போதும், கடலையும் போதுமா? அப்படி சொல்லாதே. நைட்லாம் சாப்பிட தூங்கக்கூடாது, அதெல்லாம் குத்தமாயிரும். உனக்கு என்னன்னு சொல்லு, உனக்கு வாங்கிட்டு வச்சுறேன் கடையில். உனக்கு 2 தோசை ஊற்றுறேன், அப்படி தரேன். சட்னி சாம்பாரில் ஊற்றி சாப்பிடு. அப்படி வா வலிக்கு. எப்படிங்க எங்கள் ஐடியா? சட்னி சாம்பார் வச்சா இன்னும் வச்சுக்கிட்டு தெரிய முடியாது. அதுக்கு பதிலாக 20 ரூபாய்க்கு இட்லி வேண்டியது, அதுலேயே சட்னி சாம்பார் எல்லாம். ஏப்பா பரோட்டா மத்தியானம் வேணும் தரல, அந்த பரோட்டாவுக்கு சால்னா இருக்குங்களேங்கடா, அதையும் ஊற்றி சாப்பிட்ற நல்லா இருக்குல்ல தோசைக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசைக்கு சால்னா ஊற்றிக்கிறதே பிடிக்கும், சட்னி இருக்குது. நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன். பெத்ததாயே ஊருக்கு போனே என்னாச்சு? ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன்றதால பேசிக்கிட்டு இருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்ததால பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் முழு பரிசலீவுக்கு போய் மீன் பிடிக்க. ஏமா பரிசலீவு முடிச்ச உடனே ஏமா இது ஓட்டு போய் மீன் பிடிக்கலாம். சேலை ஓட்டு
தண்ணி வத்திருச்சா? இம்மா தடவி பிடிக்கிறது இருக்குமா? தண்ணி வத்திருச்சா இல்லையா? அப்படியே இது சேலை ஓடுவோம்மா ஒரே ஒரு தடவை சேலை ஓட்டு பல வருஷம் ஆச்சுமா. இவன் நல்லாவே சுடலை அரகா. அதுக்கு கேஸில் விட்டா கூட சட்ட சட்டன்னு சுடுவான். நல்லா தீ அரிச்சு விட்டு சுடுமா வாட்டுமா. சரி வாட்டக்கூடாதுன்னு முறையை தள்ளி பாட்டை பற்றியா? மணியின் ஒளி வடிவேல் பாட்டு வருது. ஒளியே மணியின் ஒளியே உயிரும் உடல்வாள் உயிரே சொல்லடி. ஐயா நான் பாட்டுக்கு என்ன சொன்னா நல்லா இல்லையா? போதுமா? சீமாப்பா தாங்க என் கைவலிக்கு காரணம். அவர் தான் ஒரு சைக்கிளை தூக்கி நீ சரியான பொம்பளைன்னு அதை தூக்குண்டாரு. நம்மளாம் யாருங்க விடலாமா? யோ என்னதான் தூக்குனாலும் நான் அதை சமமாக தூக்குவேன்னு தூக்கி கடைசியில் மறுபடியும் டேஞ்சர் ஆகி போச்சுங்க. ஆனால் உண்மையிலேங்க 2-3 கமாண்டர்கள் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க, இப்படி தூக்குறியெல்லாம் உங்களுக்கு கைவலி திரும்ப வரப்போகுது. அதே மாதிரி வந்துடுச்சு. எனக்கு வேணாம் சிம்மாப்பா, எனக்கு வேணாம். நான் அவிச்சது திங்க மாட்டேன். எனக்கு சுட்டது தான் பிடிக்கும். யாருக்கெல்லாம் இது பல்லுச்சோலை அவிச்சது பிடிக்கும், யாருக்கெல்லாம் சுட்டது பிடிக்கும். சிம்மாப்பா உங்களுக்கு எது பிடிக்கும்? எங்கே வெளியில வரலாம்? நீ பேச்சு நல்லா இது மானசா ஒரு பாட்டு பாடு. உன்னைய ஒரு பாட்டு பாட சொல்லிக்கிட்டே கிடக்காது. அன்னைக்கு போட்டது இது கொடுத்துட்டியா மானசா பண்ண. அப்படியே அங்கே சவுண்டை மட்டும் விடல. என்ன பாட்டு? ஏதோ ஒன்று பாடு. கோல்டன் ஸ்பேரோ பாடு. என் பக்கத்தில் வந்து பாடு. அங்கிட்டு போயிடாத கேமராவுக்கு, இங்கிட்டு வா. உடனே கேமராவில் காட்டினா உடனே கஷ்டப்படுத்துறோம்னு இது கொடுக்குறியா? சொல்லு. நீ பாடிய பாடலுக்கு காத்து பலவாக அடித்தது. இப்ப சர்மா பாடுவாரு. சர்மா பாடுவா நெய் பாட்டு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நெய் பாட்டு குய்யி பாட்டுலாம். பாட்டை பாடவும் பாட்டு தெரியாது. பாட்டு பாடவும் எனக்கு தமிழ் பாட்டு நெய் அறியாது. சிம்மாப்பா நீங்க ஒரு பாட்டு பாடவும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். இல்வாழ்க்கையா? யார் இல்வாழ்க்கை? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பாட்டு பாட சொன்னோம், புலம்பை வாசிக்க சொல்லல. சிம்மாப்பா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. திருக்குறள். சிம்மாப்பா திருக்குறள் இதுவும் பாட சொல்ல. எழுதியவர் திருவள்ளுவர். திருக்குறள் பொது உடைமை நூல், உலக பொதுமறை நூல். சிவாப்பா பாட்டு பாட சொல்ல. எனக்கு கத்தால பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாட்டு பாடுங்க ஒரு பாட்டு. நாங்கள் கற்றதன் பயன் அதுதான். சரி மனசா பூஜா படுத்தா. பூஜா ஒரு பாட்டு பாடு. நகியா பாடுங்கத்தே. என் மகன் மானசா பாட்டு எப்படி பாடிச்சது. அவதான் என்ன போலங்க, என்ன போல எல்லை போல பிள்ளைன்னு சொல்லாருல்ல, அது என்ன மாதிரி என் மகன் மானுக்குட்டி தான். நான் கேட்டோன்னே பாட்டு பாடிருச்சோங்க. எங்கள் அம்மா பாட்டும். இப்போ ஒரு பாட்டு. ஆத்தா நீ ஒரு பாட்டு பாடு. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஏமா குழவை விட்டுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவி இல்லம்மா. ஏமா இப்படி சொல்ற? பாட தெரியாதுன்னு இது நாத்து நடையில பாட்டு பாடினதே இல்லையாக்கும். ஏமா நாத்து நடையில பாடி இருக்கீங்களா? பொய் சொல்லாதம்மா. நாத்து நடையில பாடிக்கிட்டே நாத்து நட்டது இல்லையாக்கும். என்னென்னமோ பாட்டு பாடி இருக்கீல்ல. பேச்சு அக்காவும் பேச்சு சின்ன மவனின்னு இல்லைன்னு சொல்லிட்டு போடி எப்படி நழுவி ஓடுது பாருங்கப்பா. எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்மளுக்கு வந்துருச்சு. இவங்கெல்லாம் பாட்டு பாட மாட்டாங்க. எம்மா இந்த சோளக்கிறதுக்கு எப்படி கொழுப்பு இருந்தால் நம்மளை சுடுதுப்பா. மண்ணில் போட்டு இப்படி உருட்டி திங்கிறாதே சாப்பா. சுடுது மக்களே. தொடையிலையும் சுடுது மக்கள். ஏமா அந்த இது எங்கம்மா? அந்த சோளக்கறதை பிச்சை குடுறி அதை குடுறி. ஏமா அது வேணாமா? கரண்டி வேணாமா? இந்த இருக்குமா இப்படி பிடிச்சி பார்த்தீங்களா மக்களே? கருது நல்லா சூடாயிடுச்சு. இன்னும் நான் தின்ன போகிறேன். மா பாட்டு பாடினாத்தான் நான் வீடியோவே கட் பண்ணுவேன். கட் பண்ண மாட்டேன். பாட்டு பாடவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா,
இதுக்கு பேர் பாட்டு இல்லை. அதுக்கு பேர் எப்படி தெரியுமா? பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, வானிலாவை பக்கத்தில் வந்து பாடுங்க சிம்மா. அங்கிட்டு வந்த மானசா தள்ளு மானசா அப்பா கிட்ட போய் இருக்கோம். பாடுங்க சிம்மா, நல்ல சிம்மா பாடுங்க பாடுங்க செல்லுக்குட்டி பாடி செல்லுக்குட்டி. நல்லா அப்பா மூஞ்சி காமிங்க. அப்பா பாப்பா போறான்ல மானசா சொல்லு ஸ்டாப் ஸ்டாப் அப்பா பாடிக்கிட்டு இருக்காரு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, வால்நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாட்டு தேடி ஓடி வந்த பாவம் அல்லவா. என்ன ஒரு பாட்டு, என்ன ஒரு பாட்டு. அது காதல் மன்னன் ஜெமினி கணேசனோட பாட்டு. ஓ பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பறந்து செல்ல. ஓஹோ பறக்க முடியுமாக்க? எங்கிட்ட பறக்க? நீ படுத்தா மனசா படு மா. நீ ஒரு பாட்டு பாடு. நீ தான் பாட்டு பாடாம இருக்க. ஒரு பாட்டு ஒரு பழைய பாட்டு. உங்க அப்பாவோட சேர்ந்து என்னைக்கு எப்போ முத தேட்டருக்கு படம் பார்க்க போனியா? அப்பா சொல்லியிருக்காரு கொஞ்சம் கூட்டி போயிருக்கு. போய் சொல்லாத, அங்கே தூங்கிட்டியாம்ல தேட்டரில். இப்போ வந்து இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்லுவார், டிவி ஆன் பண்ணிட்டாவே உங்க அம்மா தூங்கிடுவா. தேட்டருக்கு போய் கூட்டிகிட்டு போனா அங்கே போய் கிருன்னு தூங்குறான். ஏம்மா கல்யாணம் புதுசு அதில் அப்பா உன்னைய தேட்டருக்கு கூட்டி போனாரா இல்லையா? போனாரு. பக்கத்தில் வந்து சொல்லிடுவாரே. சொல்லு. பகலில் மேட்ரி படம், இப்போ நைட்டோட இல்லை, பகலில் மேட்னி ஷோ. மேட்னி ஷோ அது சொல்ல வருது. பகலில் மேட்னி ஷோன்னு சொல்ல வந்துச்சு. அதுக்குள்ள என்னத்தையும் ஆயிடுச்சு. அதோட பார்த்துக்கிட்டு இருந்தோமா, பகையிலேயே அந்த மேலத்துக்கும் தளத்துக்கும் தூக்கம் வந்து அப்படியே தூங்கிட்டு மண்டையில் ஒரே கொட்டு. என்ன இப்படி மண்டையில் விடுறது நியூஸ் பார்த்தா என்ன தூங்கிட்டு இருக்கு, எல்லாரும் படம் பார்க்குறா, நீ தூக்கம் போது உன்னை போய் கூட்டி வரணும் அடி படத்துக்கு வாடி அப்படின்னு. அதோட நான் இன்னும் தூங்க மாட்டேங்கன்னு சொன்னேன். சரி அப்போ பாரு அப்படின்னு அப்படி சத்த சென்று அப்படி தூங்க. அது ஏன் அவனுக்கு படத்தை பார்த்து தூக்கம் வருது? நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படம் பார்த்துட்டேன்னா தூங்கிடு. டிவியை போட்டால் தூங்கிடுவா. என்ன விட பார்த்தமா? சேரில் உட்காந்தா அப்பவே நல்ல சேரு, ஒசரமான சேரு. சரி ஏமா ஏமா அப்போ அந்த தேட்டரில் என்னோட மற்ற ஞாபகம் இருக்கா? அது வந்து திருமதி ஒரு வெகுமதி. இருங்கப்பா கத்த என்ன படா? திருமதி ஒரு வெகுமதி. ஏ மானசா அந்த படத்தை பேர் கத்தாதா? திருமதி வெகுமதியா? அப்படி ஒரு படமா இருக்கு. ஏசிமாப்பா அது அந்த அப்போ இருந்தது. திருமதி ஒரு வெகுமதி அந்த படத்தை பேர். அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். சைக்கோல வந்தான், பாட்டு போட்டாங்க. பாட்டு போட்டா நீ எங்கிட்டு போறான் அப்படின்ட்டு சும்மா அதெல்லாம் போயிருவான் அப்படின்ட்டு. வடமக்க வரையில பாட்டு போட்டாங்க, எப்படி போக போறோம்லாம் சொன்னேன். இப்போ தூங்குற எல்லாரும் படம் பார்த்துட்டு எப்படி தூங்குற போது மண்டையில ஒரு கொட்டு. அந்த கம்பெனி சொல்ல மாட்டேன். அவ்வளோ எல்லாம் மக்கள் வரும் விரண்டுருவா. சனி சக்கரவையும் பார்ப்பேன், பார்க்க மாட்டேன், செத்தோட பார்ப்பேன். தூக்குது பாட்டு போட்டாங்க. ஏமா நம்ம ஊரில் பொது டிவி இருந்துச்சுடா, அந்த பொது டிவியை பார்க்குறதுக்கு அப்பா ஒரு இது ஆர்டர் பண்ணி விடுவார். அது என்ன ஆர்டர் சொல்லு, நான் பார்க்கணும்னு சொல்லுவேன். நீ பார்க்கணும் அம்மா அம்மாவோட போ. அம்மா போனோன்னா தூங்கிடுவோம். அம்மா எவ்வளோ நேரம் முடிச்சிருக்கா, தூங்காமல் உட்காந்துருக்கோம். நேரம் முடிச்சிருக்கா நேரம் வந்துட்டு அம்மா தூக்கம் வந்துச்சு, தூங்குன மாதிரி வந்துச்சுன்னா வந்துடணும்னு சொல்லுவார். அப்படி சொல்லிடுவார். எங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு நான் படத்துக்கு போவேன். அங்கே போய் உட்காந்து ஒளி ஓடும். ஒரு பாட்டு உருப்படியாக ஓடி இருக்காது. அப்படியே தூக்க சொக்கும். எம்மா படுத்துறாத. பின்னாடி தான் அப்பா உட்காந்துருப்பாரு. முன்னாடி வரும் பொம்பளையே, பின்னாடி வரும் ஆம்பளையே உட்காந்துருக்கணும். முன்னாடி தான் உட்காந்துருப்பான். எங்கள் அம்மா அப்படி சொக்கி விழுகிற. எங்கள் அப்பா டிவியை பார்க்குறாரு இல்லையா, எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருப்பார். பானுமதே அங்கே தூங்கிருச்சு, எந்திரே அப்படின்றாரு. எம்மா தூங்காத கெஞ்சுவேன். நான் என்னடி பண்ணுறது, வேலை பார்த்துட்டு வந்தவன் எனக்கு அசத்து தூக்கம் வருதுடி, நான் என்னடி பண்ணுவேன். அவன் ஒர்க் இருக்கு பார்த்துட்டு விடுறேன் இல்லையே, நான் பிள்ளையே என்னையே பாடாப்படுத்துறாளேன்னு கத்த எங்கள் அம்மா. நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு போவேன். அம்மா எப்போ தூங்குதோ அப்போ கிளம்பிடணும்ன்றாரு. அது போனவொடனே தூங்கிடும். எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு வியாதி இருக்குது. படத்தை டிவியை போட்டால் டமக்குன்னு தூக்கம் வரும். அது என்னதுக்குமா அப்படி வருது தெரியல. என்னண்டு நல்லா கதை கேட்டு நம்ம மாயத்துக்கு ஒதுங்கிட்டா அப்படி பாரு. மாயாவி திடீர்னு இருந்த மாயமாக தூங்கிட்டா 5 நிமிஷத்தில். பேசிக்கிட்டு தூங்கிடுவியா ஒரு நாளைக்கு? பேசிக்கிட்டே தூங்கிடுவேன்.
தமாலும் தூக்கம் வந்துடும் உனக்கு. எனக்கெல்லாம் படுத்து வேலைக்கு போக வெட்டிக்கு போக சாப்பிட தூங்கத்தேன். வேற இந்த ஒருத்த மாதிரி இந்த படத்தை பார்ப்போம் இந்த போனை பார்ப்போம் நோண்டும் வயசுலேயும் இல்லை இப்பவும் இல்லை. வேலைக்கு போய் வருவேன் சாப்பிட படுத்து. அப்ப இந்த கிணத்து வீட்டு வெளியில கரண்ட் இருந்துச்சு, கிணத்து கரண்ட் இருந்துச்சுல்ல, அப்ப வீட்டுக்கு கரண்ட் லைட் எல்லாம் போட்டுருக்கீங்களா? அதெல்லாம் லைட் அப்படி எரியும். மாங்கண்டு கொய்யாங்கண்டு எங்களுக்கு வந்து தனி மீட்ரு தனி போஸ்ட் மரம் அம்பிட்டு போஸ்ட் மரத்தில் லைட் வீட்டுக்குள்ள லைட் எரியும் எல்லாம் இருக்கு. அந்த புளிய மரம் இருக்காது தெரியல. இப்ப இருக்கு எல்லாம் இருக்கு, கிணறு கூட இருக்கு. அவன் போன விட வீடியோ எடுத்து போடுவான். ஐயா அப்படி கிணறுலாம் இருக்குல்லம்மா, என்ன அதுக்குள்ளே மரங்கரம்லாம் முளைச்சிருச்சு கிணறுக்குள்ள. இப்போ வந்து சிமெண்ட்டில் இருக்கா கிணறு, அப்போ வந்து வெறும் மண்ணிலேயே தோண்டியிருப்பாங்க, மண்ணிலே படிக்கட்டலாம். ஐயா அப்படி கிணறு அப்படி தானே இருந்துச்சு, மண்ணிலே படிக்கட்டுருவாங்க. கரை மலையில் கரையும் மறுபடியும் தடுத்துருவாங்க, மறுபடியும் அதே மாதிரி செதுக்கிடுவாங்க. அச்சு மாதிரி பார்த்தா வெறும் பாறை மண்ணாவில் இருக்கு. செம்மண்ணு இந்த இவங்கள்ட்ட இவங்க வீட்டுக்கிட்ட கொய்யா மரம். ஏமா நீ வாக்கப்பட்டு போன வீட்டில் அப்பத்தா வீட்டில் என்னென்ன இருந்துச்சு? தோப்பு எல்லாம் மரங்க பூரமே மரம் பூரமே இருந்துச்சு. கொய்யா மாமரம் எல்லாம் எனக்கு விவரம் தெரியும். கொய்யா பழம்லாம் பழுத்து எங்கள் அப்பா தான் கொண்டு விற்கும். தென்னை தென்னையெல்லாம் மச்சான் பண்ணிட்டு பொங்க வச்சு மச்சான் நானும் எல்லாருமே பொங்க வச்சு. மாமரம் எம்புடு காய்ச்சி மாம்பழம் அப்படி வண்டி மாடு ஊட்டி கொண்டு போய் அள்ளி போய் வித்துட்டு வருவாங்க. அதுதானே அப்போ தாட்டாம் பேருங்க அள்ளி போயிருந்தாங்க. இது நம்ம காண போயிருந்தோம் பெரியப்பா கல்லையெல்லாம் கொண்டு போய் சும்மா 1-2 கொடுத்துட்டு வருவார். 30 கிடக்கும் கல்ல குளிச்சு அப்படி ஒரு வெள்ளாமே மேலே அப்படியே அப்புறம் தனியாக போயிட்டோம், வாட்டில் போயிட்டோம். இப்போ ஒரு விவசாயம் ஏமாப்படலை, விவசாயம் போடாமல் கிடந்துட்டு இல்லைவா? அந்த மோட்டர் தண்ணி அம்பிட்டு வரையில ஏன் விவசாயம் போடல? அதை சொல்லு. அது போட்டோம்ல அம்பிட்டுங்க பருத்தி வெஞ்செல்லாம் போட்டோம்ல, அது இப்போ ஏன் போடல? இப்போ போடுறதுக்கு தான் தண்ணி மோட்டரில் தண்ணி இல்லை, இதாகிடுச்சுல உப்பாயிருச்சு தண்ணி இல்லாம தண்ணி உப்பாயிருச்சுண்டா பெரியப்பா. அது இப்போ போட்டிருக்குது பெரியப்பா போட்டிருக்குதே உப்பு. நம்ம கேணி பழைய கேணி ஐயா வெட்டின கேணியில் வந்து தரைக்கில் கீழே ஒரு போர் போட மேத்தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, கீழே ஒரு போர் போட அது போட்டுச்சு. போடாமல் இருந்தால் நல்ல தண்ணியாக இருந்திருக்கும். ஆமாம் உப்பை போடணுன்னே அப்படியே போட்டு பெரியப்பா அங்கிட்டு மாதிரி வந்துட்டாரு, அப்பா அப்படி போயிட்டாரு, சித்தப்பா அங்கிட்டு போயிட்டாரு, அப்படியே போட்டுருந்தாரு. அதோட விவசாயம் பார்க்காம இதே மாதிரி வறண்ட பூமியாக கிடக்கு பார்த்துங்க. அப்படி தோப்பும் துறவுமா இருந்த வீடு இருக்கையில் தென்னை மரம் அப்படி இருந்துச்சு. இப்போ எப்படியோ வச்சு இப்போ காடாக போச்சு. எத்தனை பேராக வந்து ஒரு நாளைக்கு போய் எங்கள் அப்பத்தா விட்டு தோட்டம் இருந்த இடத்த எடுத்து போடுறேன். கிணறு தோட்டம் விட்டா சரி. எங்கள் மக்களை பிடிக்குதுன்னு லைக் பண்ணுங்க. நாங்கள் வந்து பணங்கிழங்கு இதே அவசியத்துக்கிட்டு திருறோம். இது அப்பாங்கிட்டு இங்கிட்ட அம்மா எங்களை பார்த்துட்டு அங்கிட்டு 2 பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே சந்தோஷமான வாழ்க்கை. மீடியாக்குள்ளே வர்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக வருவாங்க. நாங்கள் என்ன விஷயத்துக்காக வந்தோம்ட்டு இது நாள் வரைக்கும் தெரியல. என்ன இப்படி சொல்லிவிட்டா நீ பணம் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோலாம் போட்டுக்கிட்டு வீடியோலாம் பார்த்துக்கிட்டு அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குன்றதே அப்புறம் தான் தெரியும். மயன் சொல்லித்தேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சும்மா விளையாட்ட ஆரம்பித்து தாத்தா பிள்ளைன்னு இப்போ பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோங்க. எங்கள் குடும்பத்தை பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். எதையுமே பேச விட மாட்டார் என்னோட சீமானு. போதும் நிப்பாட்டு அப்படின்ட்டாரு. அதனால் இதோட நிப்பாட்டிக்கிடுவோம். நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் நாங்கள். நீங்கள் லைக் பண்ணுங்கள். விறகடுப்பு கங்கு இது ஆகிக்கிட்டு இருக்கு. தோசை தட்டியை வச்சு நான் தோசையை ஊற்றுறோம். தோசை எடுத்துட்டு டே சர்மா எடுத்துட்டு வா போ தோசை கொள்ளு. லைக் பண்ணுங்க அத்தாங்களா. ஹைப் அமுக்கு சொல்லுங்க அமுக்குங்க.